ஏற்கனவே பொங்கல் தப்பு கடந்த வருஷம் உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற நெசவாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற வியாபாரிகள், அதாவது வெள்ளமாக இருந்தாலும் அரிசியாக எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க வாங்காமல் ஆந்திராவில் வாங்கினாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆந்திராவிலிருந்து வெள்ளமோ மற்ற பொருட்களோ வாங்கும்போது அதில் என்னென்ன இருந்ததுன்றது கூட எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. அப்படி அசுத்தமான பொருட்களை, தரம் கெட்ட பொருட்களை தான் இந்த அரசாங்கம் வாங்கி இந்த மக்களுக்கு விநியோகம் செய்தார்கள். அதுபோல் இல்லாமல் தமிழ்நாட்டிலே தயாரிக்கப்படுகின்ற, தமிழ்நாட்டில் இருந்து தான் அது விவசாய பொருளாக இருந்தால், அதாவது கரும்பாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் விளைகின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயிகளிடத்திலிருந்து தான் கொள்முதல் செய்ய வேண்டும். அதே போல் தமிழகத்தில் இருக்கின்ற நெசவாளர்களிடத்தில் தான் துணிமணிகள், அதாவது வேட்டி புடவையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் கொடுத்த இந்த தொகுப்போடு 1000 ரூபாய் கொடுத்தார்கள். அதுபோல தான் இந்த அரசாங்கமும் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அவர்கள் சொல்லுவது என்று செய்வது ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சொல்வதையும் செய்யறதில்லை, செய்துக்கிட்டு இருந்ததையும் செய்யறதில்லை. அதனால் மக்கள் கோபம் இல்லை, கோபம் அதிகமான கோபத்தில் இந்த அரசு மீது இருக்கிறார்கள். கண்டிப்பாக மீண்டும் திமுகவிற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களிடத்தில் இருந்து வெளியேறி இருக்கின்றது. ஆக தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற 3 முறை காலத்தில் மக்கள் செழிப்பாக இருந்தார்கள். அதேபோல் 2 முறை 10 ஆண்டுகள் அதிமுக அரசு இருக்கின்ற போது மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இப்பொழுது 30 மாதங்களிலே மக்கள் வெறுத்து இருக்கிறார்கள் திமுக ஆட்சி என்று சொன்னால் அவர்களுடைய வழக்கம் அதுதான். அவர்கள் நல்லது செய்வது போல நினைத்து ஊழல் செய்வார்கள். ஊழல் தான் அவருடைய தகப்பனார் கலைஞருடைய காலத்திலிருந்து அவர்கள் ஊழலில் ஊறி போனவர்கள். தொடர்ந்து மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிப்பதை விட எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம் என்று தான் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் திமுகவை தமிழகத்தில் மக்கள் அமர வைக்க மாட்டார்கள், அவர்களை புறம் தள்ளுவார்கள் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுதான் நடக்கும். அதற்கு ஒரு அச்சாரமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமையும். அதே போல் வருகின்ற 26 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பார்கள். அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி இந்தியா மீது பயணம் ஜனவரி மாதத்தில் தொடங்கிருக்காங்க. அவர் பயணம் தொடர்றது அவருடைய விருப்பம் தானங்க. இந்திய நீதின்னு கேட்டிருக்காங்க. மணிப்பூர்ல நடந்த கலவரத்தெல்லாம் அதை பேஸ் பண்ணி லாஸ்டா குஜராத்தில் முடிக்கிறாங்க. அது நாங்கள் கூட தான் கேட்டோம். அங்கே மக்களாட்சி நடக்குதா இல்லை இந்த மாதிரி இராணுவ ஆட்சி நடக்குதா அங்கன்னு, அந்த ஆட்சியை கலைச்சிருங்கன்னு சொன்னோம். அங்கே இந்த மாதிரியான, அதாவது அரசாங்கமே சாதி ரீதியாக மத ரீதியாக அங்கே ஆட்சி நடத்துது. ஒரு மக்களை, அதாவது இந்து மக்களுக்கு ஆதரவாகவும் மற்ற மதத்தை சேர்ந்த மக்களுக்கு எதிராகவும் இருக்கின்ற ஒரு அரசாங்கமே அப்படி ஆட்சி புரிகின்ற பொழுது அதை விட ஒரு கேவலமான ஒரு சூழல் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எங்கேயும் இல்லை, உலகத்திலே எங்கேயும் இல்லை. ஆனால் மணிப்பூரில் நடக்குது. அதனால் அது மணிப்பூர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதை அவங்க தாமதம் பண்ணுறாங்க. நாங்கள் உடனே அப்பவே கேட்டுட்டோம். காங்கிரஸ் இப்போ கேட்குறாங்க. இல்லை, கண்டிப்பாக ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் அதிமுக ஆதரவாக தான் இருந்தாங்க. ஆதரவாக தான் அம்மா காலத்தில் ஆதரவாக ஓட்டு போட்டு இருந்தாங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் பிஜேபி இருந்ததுனால கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. பிஜேபி விட்டு அதிமுக வெளியே வந்ததுனால பழையபடி சிறுபான்மை மக்கள் அதிமுக கூட கை கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அவங்களோட வாக்கு அத்தனையும் அதிமுக தான் வரும். திமுக கண்டிப்பாக அவங்க வாக்களிக்க மாட்டார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து நிறைய என்கவுண்டர், போலீஸ் என்கவுண்டர் நடக்குது. அது சரியான காலத்துல நடக்குது இருக்கீங்களா? சோழம் நடந்தது, செங்கல்பட்டு நடந்தது. அது திருவள்ளூர் மாவட்டம் இல்லைங்க, அது செங்கல்பட்டு மாவட்டம் தனி. சோழாவரத்தில் நான் தான் ஒரு முறை நடந்துருக்குது. சோழாவரத்தில் அதாவது சரியான காரணங்களுக்கு என்கவுண்டர் செய்கிறது தப்பு இல்லை. சரியான காரணம் இல்லாமல் அதில் கூட அரசியல் வருகிறது என்று சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது தான். அனைவருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் தமிழருடைய திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை புரட்சி பாரதம் தெரிவித்துக் கொள்கிறது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.